பார்த்துக்குங்க. எங்கள் பாண்டியா சும்மா ஜம்முன்னு உட்காந்துருக்கார்ல, அவரோட தீபம். அப்புறம் சிவனப்பா இன்னைக்கு காலையில் பால் காய்ச்சியாச்சு. நாங்கள் எந்த வீட்லேயும் இருந்தாலும் வெள்ளம் போட மாட்டோம், சும்மா பால் காய்ச்சிடுவோம். ஆனால் இந்த வாட்டி நல்லா அழகாக அமைஞ்சிச்சு. இதுதான் சாமிக்கு ரேக், அந்த சாமி பறிஞ்சா. இந்த வாட்டி எங்களுக்கு தனியாக டேபிளில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நல்லா அமைஞ்சிருச்சு. நல்லா இருக்கா சொல்லுங்கள். சாமி கும்பிட்டாச்சுங்க, பால் காய்ச்சிச்சு. இனிமேல் இதோட பெரிய வேலை என்னென்னா வீடு அரேஞ்ச் பண்ணுறது தான். இது ஒரு பெட்ரூம், இது வந்து கிச்சன். இந்த வாட்டி எனக்கு பிடிச்ச மாதிரி கிச்சன் பக்கத்துலேயே பெரிய ஜன்னல் வந்துருச்சுங்க. ஆமாம் ஆமாம் அவ்வளோதாங்க. சரி, ஓகே. இது வந்து லக்ஷ்மி அம்மா மேலே வச்சுருக்கோம்.